ஒரு நாள் இயேசு வரும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் அவருடைய சத்தம், அந்த பிரதான தூதனுடைய சத்தம், அந்த எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். ஆனா யாருக்குள்ள எல்லாம் அந்த பரிசுத்த ஆவி இல்லையோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. ஐயா, நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இது ஒரு பயத்திற்கான ஒரு அறிகுறி அல்ல, பயத்தை உண்டு பண்ணுகிற செய்தியும் தகவலும் அல்ல. இது சந்தோஷத்தை நமக்கு உண்டு பண்ண வேண்டிய ஒரு தகவல். இது பயத்தை உண்டு பண்ணிது என்று சொன்னால் நீங்கள் ஆயத்தம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, நான் என் பிஸ்னஸ்ஸு, என் குடும்பம், என் வேலை 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 வேலைன்னு பிஸியாக ஓடிட்டு இருக்கிறீங்களே, ஒரு நாள் அந்த பிரதான தூதனுடைய சத்தம் வரும் பொழுது உங்களுடைய ஆவி கேட்குமா? அந்த எக்கால சத்தத்தை உங்களுடைய ஆவி கேட்குமா? இஸ் யுவர் ஸ்பிரிட் சென்சிட்டிவ்? இன்றைக்கு அநேகருடைய ஆவி செத்து கிடக்கிறது. உங்களுடைய ஆவி ஜீவனோடு இருந்தா தாங்க அந்த சத்தத்தை கேட்க முடியும். Brothers, when the Lord comes with a shout, can your spirit pick up the signal so that you could be raptured? இயேசு கிறிஸ்து அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ள, சபையை எடுத்துக்கொள்ள, நம்ம எடுத்துக்கொள்ள வரும் பொழுது அவர் ஆரவரிக்கிற அந்த சத்தத்தை உங்க ஆவி கேட்கிற நிலையில் எனக்கு இருக்கா? அந்த பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஜீவன் உங்களுடைய ஆவியில் இருக்குதா? அந்த எக்கால சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களா? ஏதோ வாழ்க்கை வாழ்வது, ஏதோ இன்னொரு 1,00,000 வருஷம் நீங்க இந்த பூமியில் இருக்க போற மாதிரி வீடு மேல வீடு கட்டி, தப்புன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க பிசினஸ் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஜெபிக்கிறேன், நம்ம செழிப்பா இருக்கணும்னு தான் நான் பிரசங்கமே பண்றேன். ஆனா எல்லா பணமும் இருந்து, வீடு மேல வீடு வச்சிருந்து, கார் மேல கார் வச்சு, அவருடைய ரகசிய வருகையில் நீங்க எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால் இது எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? Nothing makes any sense. On that day, அந்த நாள் யாரெல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லையோ அவர்களுக்கு அது வேதனையின் நாளாக இருக்க போகிறது. ஏன்னா அதுக்கப்புறம் இங்க 7 வருஷம் it is going to be tribulation.